ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். இப்போ ஒரு கம்பெனி அவர்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, அதுக்கு சாத்தியம் இருக்கா? என்ன நடக்குது? அதாவது அவரை பற்றி நீங்கள் சொல்லும்போது என்ன யாருக்கு வருதுன்னா, ஊர் உலகத்தில் யாரும் சண்டை போடக்கூடாது, நான் மட்டும் தான் சண்டை போடுவேன். ஆமாம், என்னென்னா நோபல் பரிசு கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ரொம்ப வருத்தங்க. நோபல் பரிசு வந்து தன்னோட சுயம் அல்லது தன்னோட புகழை இழந்துருச்சுங்க. அதை நோக்கிய பயணத்தில் இருக்காருல்ல சார் அவர். ஆனால் அதுக்காக தானே இவ்வளோ பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன வருது. இந்த ஆள் வந்து எப்பெல்லாம் வந்து அங்கே அடிக்கிறாரோ அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேர் இருக்கு இல்லையா, டக்குன்னு மேலே ஏறும். இந்த கடந்த ஒரு 2.5 மாதத்தில் இவர் ஷேர் மார்க்கெட் மூலமாக இவர் கூட்டம் சம்பாதிச்சிருக்கிறது எத்தனை 1000 லட்சம் கோடின்னு தெரியாது. முஸ்தபா கம்பெனியை நான் பெருசெல்லாம் மீட் பண்ணணும், அவரோட நேரம் 1 to 1 உட்காந்து பேசணும், பேச்சுவார்த்தை. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் செதுக்குனதா பின்னடைவு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரம்ப் வந்து முஸ்தபா கமேனி அவர்களை சந்திச்சா நல்லா இருக்குமே, அது ஒரு ஹானராக இருக்குமே அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இந்த சண்டை இவ்வளோலாம் நடந்த அந்த பிரச்சனைலாம் வந்து ஒரு முடிவுக்கு வருதா, இதுக்கப்புறமாவது ஒருத்தர் சந்தித்து பேசிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பல கேள்விகள் எழுந்திருக்கு. அது குறித்து தான் விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. 2 பேருக்கு நடுவில் சண்டை நடந்தால் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துறதுல ட்ரம்ப் வந்து ஒரு கைதேர்ந்தவர். ஜெலன்ஸ்கி புட்டினை கூப்பிட்டு அவர் எவ்வளோ அன்பா பேசினார்னு நம்ம பார்த்துருப்போம். அவருக்கே ஒரு பிரச்சனைன்றப்போ அவர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து நிறுத்தி வச்சாரு. எல்லா ப்ராப்ளமும் பேசுவார். ஏகப்பட்ட நமக்கும் நம்ம பக்கத்துக்கு சொன்னா கூட அவர் பேசலாம், அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இருக்கும்போது இப்போ அவருக்கே பிரச்சனை. இப்போ பேசாமல் இருக்க மாட்டார், அமைதி வழியை நோக்கி போகிறவர் தான் அவர், நமக்கு தெரியும். ரொம்ப அமைதி வழி. ஆமாம், காந்திக்கு அடுத்த மாதிரி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனி அவர்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, அதுக்கு சாத்தியம் இருக்கா? என்ன நடக்குது? அதாவது அவரை பற்றி நீங்கள் சொல்லும்போது என்ன யாருக்கு வருது அப்படின்னா, ஊர் உலகத்தில் யாரும் சண்டை போடக்கூடாது, நான் மட்டும் தான் சண்டை போடுவேன். நான் மட்டும் தான் போடுவேன். ஆமாம், அந்த ஏற்கனவே உதாரணத்துக்கு ரொம்ப சொல்லியிருக்கேன். பழைய படத்தில் இதாண்டா போலீஸில் என்னது லஞ்சம் வாங்குறாங்களா, இந்த ஊரில் எந்த அமைச்சர் அதிகாரி யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, நான் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுவார். அது மாதிரி ஊர் உலகத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டையா, நோ நிறுத்துங்க, நான் நிறுத்திட்டேன். சைனா தைவானா நான் நிறுத்திட்டேன். இங்கே அங்கே எல்லா இடமும் நிறுத்தி சண்டை நான் மட்டும் தான் சண்டை போடணும், வேறு யாரும் உலகத்தை சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆள் அவர் வந்து ஒரு அமைதி விரும்பி. ஆமாம், என்னென்னா நோபல் பரிசு கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ரொம்ப வருத்தங்க. நோபல் பரிசு வந்து தன்னோட சுயம் அல்லது தன்னோட புகழை இழந்துருச்சுங்க. அதை நோக்கிய பயணத்தில் இருக்காருல்ல சார் அவர். ஆனால் அதுக்காக தானே இவ்வளோ பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன வருது. அந்த நோபல் பரிசு வந்து நேரம் வந்து அவர் நோக்கி வருது. நோபல் பரிசு கொடுத்துடலாமோ அப்படிங்கும்போது சண்டை வந்து பெருசாக வந்து அடிச்சு விட்றாங்க. அடிச்ச உடனே திரும்பிக்கிறது. என்னையாவது நோபல் பரிசு கொடுக்க மாட்டேங்க சார். எப்படி சண்டை போட்டி ஒரு பேரை கெடுத்து விட்றாங்க பாருங்களேன். அதை சொல்லுங்கள். அது இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் அல்லது ஆகாய மார்க்கம் அடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த கூட இருக்கிறவங்கள அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்க விடாமல் குழி வரிக்கிறாங்க. மற்றபடி அவரு கொஞ்சம் ஒரு மாதிரியான. ஆமாம், அது எப்படி பார்த்தாலும் உலகத்தில் வந்து நம்பர் 1 கிறுக்கன் அவர் தான், வேறு வழியே இல்லை. அது சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு கிறுக்கு அதிபர் அப்படின்னு செல்லமாக பேர் வச்சுருக்கோம். அதாவது ஒரு கிறுக்கு அதிபர்னா ட்ரம்ப்பு, கிரிமினல் அதிபர் அப்படின்னா நெதன்யாகு பற்றி ஒன்று இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, இப்போது என்ன நினச்சாங்க, ஏதாவது பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில் வந்து ஓங்கி தட்டுவோன்னு நினச்சாங்க. அப்புறம் சும்மா இருந்தால் இப்படி சரியில்லையே, அங்கே வந்து ரொம்ப கேள்வி வைக்கிறாங்க. இன்னும் எலெக்ஷன் வேறு ஆரம்பிக்கும். ஆமாம், நவம்பரில் வருது. ரொம்ப கேள்வி வைக்கிறாங்க இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும்போது தான் ஏதாவது அங்கே பண்ணால் தான் நம்மளை இங்கே கேள்வி வைக்கிற கொஞ்சம் குறைப்பாங்க. நியூஸ் வந்து அப்படியே டைவர்ட் ஆகி போயிடும். அதுவும் நம்ம பண்ணுறது வந்து இந்த உலகமே பார்க்கணும், உயர்ந்து ஏற்கனவே பார்த்துக்கிட்டு என்னடா பண்ணுறான், இன்றைக்கி எங்கே உரண்டை இழுத்து வர போகிறானோ, இன்றைக்குங்க சண்டை இழுத்து வர போகிறானோ, என்ன பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாரும் உன்னிப்பாக பார்க்குறது. என்னென்ன ஏன் பார்க்குறாங்கன்னா, இந்த நாசமாக போனவனால வந்து நம்ம வந்து பெட்ரோல் விலை ஏறி போச்சு, குருடோலை ஏறி போச்சு, நம்ம பாடாப்பட்டுருக்கோம் அப்படின்னு ஊருலகம் பூரா காரியத்து போகுது. அப்புறம் என்னங்க அதாவது அவர் சும்மா பேச்சுவார்த்தை இது போயிட்டு ஒழுங்காக ஐடியா என்ன, ஒழுங்காக பேசி முடிச்சு மாதிரி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்ல. நீ வந்து அங்கே உட்காந்துருக்க, உனக்கு என்ன இங்கே வேலை, ஈரான் பக்கம் உனக்கு என்ன வேலை? ஓகே, அவன் தான் நொட்டுறான்னா, இஸ்ரேல் நொட்டுறான்னா, நீ வந்து ஏன் நொட்டிகிட்டு இருக்க? வந்து உனக்கு வந்து 12,000 கிலோமீட்டர் 11,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்க, உனக்கு என்ன இங்கே வேலை? இவன் வந்து இப்போ அந்த இந்த கிஷாம் ஐலாண்டை அது ஒரு ஐலாண்டில் போய் அடித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் ஒரு பில்டிங் அடித்தாங்க. என்னென்னு கேட்டால் சென்காம் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்புக்காக அவங்க அடித்தோம் அப்படின்னாங்க. என்னடா தற்காப்புக்கு அடிச்சிங்களா, யாரா நீங்கள்
உங்கள் தர இது எப்படி இருக்குண்ணா சார், சும்மா ரோட்டில் போகும்போது டக்குன்னு யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டு நீங்கள் என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது. அதான் அதே தான் என்னென்னா தற்காப்பு கார்டு. என்னென்னா இப்போ இது அடிக்கிறது எதுக்குன்னா அங்கே வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. செனட்டில் வந்து எதிர்ப்பு ரொம்ப வந்துருச்சு. இன்னைக்கு கேட்குறாங்களா, சரி அடிச்சிருங்க அப்படின்னு. அதான் வந்துருச்சு. இதை வந்து அப்படியே மக்கள் மத்தியிலேருந்து அப்படியே டைவெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதுக்கு இடையில ஒரு இடைச்சலில் ஒன்று சொல்லிடுவோம். இந்த ஆள் வந்து எப்பெல்லாம் வந்து அங்கே அடிக்கிறாரோ அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேர் இருக்கு இல்லையா, டக்குன்னு மேலே ஏறும். இந்த கடந்த ஒரு 2.5 மாதத்தில் இவர் ஷேர் மார்க்கெட் மூலமாக இவர் கூட்டம் சம்பாதிச்சிருக்கிறது எத்தனை 1000 லட்சம் கோடின்னு தெரியாது. சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டால டக்குன்னு வந்து உடனே இந்த ரேட்டெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் அப்படி விற்பாங்க. எது குரூட் ஆயில் சம்மந்தப்பட்டு ஆயுதம் சம்மந்தப்பட்டு அப்படின்னு. இந்த ஆள் வந்து இடையில ஒரு 1 லட்சம் இது ஏதோ வாங்கினாராம். வாங்கி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து விற்றுட்டாங்க. பெரிய காசு. ஏன் சார் நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மாதிரி இந்த டெவலப் ஆகிற இடத்து முதல்ல வாங்கி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், பயங்கரமான அதில் வந்து அந்த ஆள் வியாபாரி. 80 வயசு. இப்போ இந்த ஜூனில் வந்து 80 வயசு. எல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேடுகட்டத்தனம் இது ஆக்சுவலாக. எல்லாம் இதில் வந்து ஒரு பக்கம் இப்படி சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் தனக்கு எவனா கேள்வி கேட்கறாங்களா அதை டைவெர்ட் பண்ணுங்கிறதுக்காக கிஷன் மேலண்டில் அடித்தேன், இங்கே அடித்தேன், கேட்டால் செல்ஃப் டிஃபென்ஸு. நீயே மாப்பிள்ள செல்ஃப் டிஃபென்ஸ் அடிக்கிற நீயே, சரி உன்னோட இதெல்லாம் எங்கே இருக்குது? இன்னும் ஆக்டிவாக எங்கெல்லாம் இருக்குது? யுஏயில் இருக்குது. பஹ்ரைனில் வந்து ஃப்ளீட் 5 இன்னும் நல்லா இயங்கிட்டு இருக்குது. நான் ரொம்ப ஓரளவு இயங்கிட்டு இருக்கு. அது ஆக்டிவாக இருக்காங்க. குவைத்தில் இருக்குது. சரி அட்ரா குவைத்தை வந்து முதல்ல அவங்களோட பேஸ் இருக்குல்ல, யுஏஇ பேஸ், அது வந்து அல்சலாம் ஏர்பேஸு. அல்சலாம் ஏர்பேஸ் வந்து அஃபிஷியலாக வந்து அமெரிக்காவோட ஏர்பேஸ் கிடையாது, அஃபிஷியலாக குவைத்தோட ஏர்பேஸு. ஸோ இவங்க அதில் கேம்ப் பண்ணியிருக்காங்க. அது ஆமாம். அதாவது எப்படின்னா அந்த காக்கா கூட்டில் வந்து குயில் முட்டையிடுற மாதிரி, எறும்புத்துலேருந்து பாம்பு உட்காந்துருக்க மாதிரி அப்படி வச்சு அந்த உதாரணம் என்ன உதாரணம் சொன்னாலும் இந்த ஆளுக்கு பொருந்தும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அங்கே அல்சலாம் ஏர்பேஸில் வச்சு அங்கேருந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அடிக்க வர்றாங்க. அடிக்க வந்தால் 37 ட்ரோன்ஸ் அண்டு மிசைல்ஸ், அதில் எத்தனை மிசைல் எத்தனை ட்ரோன் கட்ட தெரியல, அது அடித்தாங்க அன்னைக்கு அடிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, நேராக 2 ட்ரோனு தப்பி போய் அங்கே இதில் குவைத் ஏர்போர்ட்டில் விழுந்துச்சாலாம் தெரியாது. ஆனால் முதல்ல வந்து ட்ரோனு தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் பார்த்துருப்பேன். எல்லாருக்கும் எதுக்கு வந்திருக்கும், வெள்ளப்பட்டுருச்சு அங்கே. டெர்மினல் 1 டெர்மினல் 2 அதோட கணக்குப்படி பார்த்தா துபாயில் வர்ற பயணிகளை விட குவைத்துக்கு பயணிகள் அதிகமாக போடுறாங்க. 25 மில்லியன் பயணிகள் அப் அண்ட் டவுன். அப்போ என்னாச்சு, 2.5 கோடி பேர், வருஷம் 2.5 கோடி பேர்னா என்ன ஆச்சு? அப்படி பார்த்தா 2 கோடி பேர் தான் துபாய்க்கே. என்ன, துபாய் வந்து மிகப்பெரிய இது இல்லையா, டூரிசம் சம்மந்தப்பட்டது இல்லையா, அதை தாண்டி வந்து அங்கே வந்துருந்துச்சு. அப்போது இவ்வளோ தூரம் வருது இல்லையா, அதை வந்து ஒரு பக்கம் அடிச்சிட்டாங்க. மறுநாள் பார்த்தா டீட்டெயில் எடுத்து வந்து ஈரான் போடுறாங்க, எங்கள் ட்ரோன் வந்து அடித்தது அல்சலாம் பேஸில் தான், ஆனால் ஏர்போர்ட்டில் அடித்தது எங்களை தாக்குறதுக்கு வந்த பேட்ரியாட்டோட மிசைல் இருக்குல்ல, அது தவறி போய் அங்கே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னாங்க. என்ன பண்ணாலும் துபாய் வந்து ஆடி போய் இது குவைத் வந்து ஆடி போய் கிடக்கு, ரொம்ப ஆடி போய் கிடக்கு குவைத். ஸோ இது வந்து ஒன்று நடந்ததா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைமில் இங்கே பஹ்ரைனையும் போட்டு பிளந்துருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டு பிளந்ததில் அது வந்து பரபரப்பில் வந்து பஹ்ரைனை பிளந்தது வெளியே வரவே இல்லை, செய்தி வரவே இல்லை. ஆக்சுவலாக எல்லாருமே குவைத்துன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா குவைத்து தான் வந்து ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க. அடித்தது வந்து ஆக்சுவலாக இவங்க ட்ரோன் அடிக்கலைன்னு சொல்கிறாங்க, அடித்தது வந்து பேட்ரியாட்டோட மிசைல் அடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ அது வந்து அந்த மேற்கூரை விழுந்து இது விழுந்து அடிச்சுப்பட்டு அதில் ஒரு இந்தியன் இறந்து போயிட்டாப்புல, அது வந்து மத்திய பிரதேஷ்காரன். அப்புறம் 63 பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க. 20 பேருக்கு மேலே வந்து படுகாயம், அப்புறம் இன்னொரு 30-40 பேர் வந்து சிறுகாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காயப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி படுகாயம், சிறுகாயம், மரணம் எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு பரபரப்பு உலக அளவில் மீடியாவில் பயங்கரமாக வந்துருச்சு. அப்போ அங்கே வந்து ட்ரம்ப்பை பற்றி அங்கே எவனாவது பேசுவாங்களா? இந்த பாருங்கள், நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஈரான் வந்து தே ஆர் ரூடு நேஷன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்னடா வந்து எனக்கு நீ அடிமையாருன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அவன்கிட்ட, கொஞ்சம் அடிமையாக இருந்தானே, என்கிட்ட அடிமையாக இருந்தால் சவுதி அரேபியா இல்லையா, யுஏஇ இல்லையா, அவன் இல்லையா, எல்லாம் இருக்காங்க, நீ உனக்கு மட்டும் என்ன? அதனால் முன்னாடி இப்படி தான் வந்து சதாம் ஹுசேன் சொல்லிட்டு இருந்தான், போட்டு தாக்கிட்டு தள்ளிட்டு இப்போ பாருங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு அடிமையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்களா. அப்புறம் இங்கே யுஏஇ வேறு அடிச்சிருக்காங்க. ஆனால் பெருசாக அடிபடல, எல்லாம் மேலேயே வந்து தடுத்துட்டாங்க. தடுக்கிறது வச்சே அவங்களோட சொத்து பூரா அழிஞ்சிரும் போல இருக்குது. ஏன்னா இவன் ஒரு $26 ட்ரோன் வந்துச்சு அப்படின்னா
அதுக்கு 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு இவன் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு 20 லட்சம் 30 லட்ச ரூபா ரேஞ்சில் ட்ரோன் அனுப்புகிறான். அதை திருப்பி தாக்குறதுக்கு 3 கோடி ரூபா செலவாகுது. எத்தனை தான் தாக்குறது திருப்பி? அவன் ரொம்ப சீப்பான மேனுஃபேக்சரிங் தான். அவனுடைய மேனுஃபேக்சர் சீப்பாக தான் இருக்குது. அடிக்கிறான். சப்போஸ் அதை தாக்காம விட்டா வெடிச்சிடும், இங்கே கீழே விழுந்து டேமேஜ் பெருசாக இருக்கும். என்ன செய்வீங்க? அப்போ அது தாக்கித்தான் ஆகணும். அது தாக்குற பூரா வந்து இவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. எத்தனை பில்லியன் டாலரோ இவங்க வந்து பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் பெட்ரோலை உறிஞ்சி சம்பாதிச்சது, இன்னொரு பக்கம் ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஆட்களை வர வச்சு ட்ரேடிங் பண்ணி இது பண்ணி சம்பாதிச்சது எல்லாத்தையும் வந்து அவனுக்கு கணக்கு எழுதி வச்சுட்டு அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு பேனு உட்காந்துருக்காங்க. துபாயும் அபுதாபியும். ஓகே, இங்கே அடிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் பார்த்தாச்சுன்னா என்னடா பண்ணுறது? இவங்களை வந்து அடக்க முடியல. இப்போ பட்டிருக்க அடி இருக்குல்ல, குவைத்து வாங்கியிருக்க அடி இருக்குல்ல, அது வந்து வரலாற்றில் பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான அடி. பொண்ணு எழுத்துக்கள்ன்றீங்க, பொண்ணு தானே ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். அது ஈரானுக்கு நான் சொல்கிறது. ஈரான் சார்பாக சொன்னீங்கன்னா பொன்னெழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டியது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதே இது வந்து நீங்கள் இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ரொம்ப கேடுகட்ட மோசமான வந்து ஈரான் வந்து இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல. அப்படி அவன் வந்து அங்கே இது எடுத்தாங்கன்னா காசா படித்தாங்கன்னா இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காசா வந்து அழிக்கப்பட வேண்டிய நாடு, லெபனான் அழிக்கப்பட வேண்டிய நாடு. நாடாவே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அடித்தாங்களா? இப்போ பார்த்து நான் என்னடா பண்ணுறது ஒன்றும் தெரியல, வேறு வழியே இல்லை. ஈரான் வந்து மட்டம் தட்ட முடியல, நமக்கு வந்து செலவாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்த பரபரப்பு வந்து ஒரு நாளில் முடிஞ்சு போயிருது, அரை நாளில் முடிஞ்சு போயிருது. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, என்ன செய்கிறது? சரி, ஓகே, ஒரு அஸ்திரத்தை நம்ம அஸ்திரத்தை என்ன அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தை. எதுவுமே கை கொடுக்கலாம், கடைசியில் பேச்சுவார்த்தை. உங்களை நம்பிக்கையில் எனக்கு வந்து பேச்சுவார்த்தை நான் வெளியே வந்துட்டோம் அப்படின்றாங்க. நோ, நான் பேச்சுவார்த்தை சொன்னது இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஜேடி வான்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அனுப்புங்க, நீங்கள் இஸ்லாமாபாத்தில் பேசுங்க அல்லது கெய்ரோவில் போய் பேசுங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரல. பேச்சுவார்த்தைங்கிறது நான் முஸ்தபா காமெடியை நான் பர்சனலாக மீட் பண்ணணும், அவரோட நேரம் 1 to 1 உட்காந்து பேசணும். பேச்சுவார்த்தை. அவர் இங்கிலீஷ் பேசுவாரா? ஏன் முஸ்தபா காமெடி பெரிய ஆரேட்டருங்க, பெரிய படிப்பாளிங்க. இல்லை, இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரம்ப்போட இங்கிலீஷ் எல்லாம் உள்ளூர்காரங்களை கிண்டல் பண்ணுவாங்களே. அல்ல, அது ஓகே, ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பேசினா கூட தெரிஞ்சுக்கலாம்ல சொல்கிறீங்க. ஆமாம், லாங்குவேஜெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து பேசும்போதே வந்து பாடி லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். ஆமாம், பேசும்போதே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஏஐ கருவிகள்லாம் வந்துருச்சு. சரி, ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து இவர் சின்ன பசங்க கூட மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருந்த ட்ரம்ப் அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் எல்லாரும். அது மாதிரி இவர் எல்லாம் பண்ணக்கூடிய ஆளு தான். அப்படி பார்த்தா சவுதி அரேபியாவோட கிங்கை வந்து ரூலரை வந்து கெட்ட வார்த்தையில் பேசினாலும் தானே. இப்போ கூட நம்ம அந்த வார்த்தையை பேசுனதை என்னையே திட்டுறாங்க கமெண்ட்ல போட்டு. என்ன அவர் திட்டாரு, எஃப் வார்த்தை சொல்லி திட்டாரு. இல்லை, அது இவரை சொன்னது அது வந்து அங்கே நெத்தன்யாவு ஸ்பெஷல். ஆமாம், இவர் வந்து எப்படின்னா வந்து அரசு இது கூட நக்கிட்டு இருந்தாங்க, என்ன பின்னாடி நக்கினாங்க, இன்னும் இவங்களும் பின்னாடி நக்குறாங்க. இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது உலகம் தெரிஞ்சு போச்சு. இது நம்ம ரகசியமாக சொல்லுக்கு ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி தான் வந்து அப்படி சொல்லி முடித்த உடனே தான் வந்து அடுத்து அங்கேருந்து E3 அவாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, ஒரு பெரிய இதை அடித்தாங்க. கூப்பிட்டு, ஐயா இந்த இவங்களோடது இங்கே இருக்குது, இதில் தான் முக்கியமானது, இது அடிச்சிங்கன்னா வந்து பாதி ஆட்டங்க க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னா அவங்க வந்து இடம் கொடுத்து சொல்லித்தானே. ஏன் அவங்களுக்கு அது ட்ரோன்ஸ் வந்து அடித்தாங்க, மிசைல் ட்ரோன் அடிக்கும், அது திருப்பி தாக்குறதுக்கு அவங்கள்ட்ட இதாக இல்லை, ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இதாக இல்லை. ஆனால் அடிக்கலை. என்னை இப்படி சொல்ல போச்சா நீ உன்னை பார் அப்படின்னு அதை சொல்லி முடித்தாங்க. இப்போ வந்து எப்படி தெரியுமில்ல, சவுதி அரேபியா ஈரானோட நட்பு ஆகிட்டாங்க, ஓமான் ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க. அதனால தான் ஓமான் ஒழுங்கார் ஓமேல குண்டை போடாமல் பாரு அப்படின்னு சொல்லி போனவரன் சொன்னது எல்லாம் முடிஞ்சா. இப்போ முஸ்தபா காமெடியை நான் வந்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஒன்று எல்லா ஆளாளுக்கு அப்பா அப்படியானாங்க. அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து நெருக்கண்டு பேசுகிறது நாங்கள் தயாராக இல்லை, ரிஜெக்டட், ட்ரம்ப் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. என்னடா பண்ணுறது, இது ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து UAE அடிக்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லையா கேட்டால் ஆமாம் தப்பு இல்லை தான். எப்படி தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க? ஒரு இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னா இது நாங்கள் இங்கே அடிக்கிறது தப்பு இல்லை. இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிற நிறுத்த சொல், நான் வந்து UAE அடிக்க நிறுத்துறேன். ஸோ அந்த நியாயத்தை வந்து அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம், எப்படி லெபனான் நிறுத்த சொல்கிறோம், நீ இன்னும் போட்டு அடி கெய்ரோலாம் நாசக்காடு பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்காங்க லெபனான்காரங்க, அவ்வளோ அழகான மக்கள். ஓகே, அப்படி அதாவது அவங்க வந்து கேரக்டர் வைஸாக எப்படி இருக்காங்களோ சொல்ல வரல, மக்கள் அழகான மக்கள், உழைப்பாளிகள் நல்லா இருக்கிறாங்க. அப்போ நாசப்படுத்திட்டாங்களே அந்த நாட்டை. நம்ம அது லித்தானியா ரிவர் பக்கம் வரைக்கும் போய் கொடியேற்றுன்றாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த நாயகன் படத்தோட இது மாதிரி வந்துருச்சு. யார் நிறுத்த?
இஸ்ரேல் நிறுத்த சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ பிரச்சனை என்னென்னா இப்போது கரண்ட்டில் ஈரான் யாருக்கும் அடங்கலை. இது வந்து ஹர்மோஸ் வந்து கப்பல் போகுது வருது, சரளமாக போகலை, அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அது முன்னாடி இருந்து அதே மாதிரி இருக்கா? இருக்குது, முடியாதுன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்டால் முதல்ல $12 பில்லியன் நீ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கதை ரிலீஸ் பண்ணு, அடுத்த கட்டம் அவன் பேசுகிறத பற்றி பேச்சுவார்த்தையை பற்றி பேசுவோம். அதாவது முஸ்தபா கமினியை மீட் பண்ணுறத பற்றி இப்போ பேசலை, அது ரிஜெக்டட். பேசலாமா வேணாமான்னு பேசுவோம். அப்படி முடிவு பண்ணுறதுக்கே முதல்ல இந்த $12 பில்லியன் $1,20,000 கோடியா அதை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணு. ஏற்கனவே சும்மாவே அவன் கஷ்ட காலத்திலேயே இவ்வளோ ஆயுதத்தை எடுத்து வச்சான். இன்னும் ஒரு $12 பில்லியன் வந்து பண்ணோம்னா சொல்லி முடிஞ்சிடும். முன்னே வந்து ஒபாமா காலத்தில் வந்து $6 பில்லியன் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால தான் இவன் பயங்கரமாக வளர்ந்துட்டான்னு சொல்லி இன்னும் வந்து குறை சொல்லிட்டு, எப்படி நம்ம இதில் வந்து நேருவை குறை சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஒபாமா இன்னும் தினந்தோறும் ஒபாமா குறை சொல்லிட்டு இருக்காங்க அங்கே. ஆனால் என்ன சொல்கிறேன், $12 பில்லியன் என்னோட பணம் இருக்குது, ரிலீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கு பூரா எனக்கு ரிலீஸ் பண்ணி விடு. என்னோட பணத்தை நீ ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீ பணத்தை என்னோட இதை ஃப்ரீஸ் பண்ணலை, இது ஃப்ரீஸ் பண்ணதை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா என்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது, உனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அடித்தான் செய்வேன். இங்கேருந்து நீ ஓட உன்னை விரட்டு வரைக்கும் அடிப்பேன், அடுத்து என்ன செய்வ பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படி வந்தால் ஈரானை திருப்பி அடிக்கணும்ல, அடிக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க, அது தெரியும். அந்த லோயர் ஹவுஸில் வந்து அவனுடைய ஃபீஸை பிடிக்கிட்டாங்க. நீ இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, இங்கே வந்து இப்போ சம்மதம் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு லோயர் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் வந்து அவன் சொந்த கட்சிக்காரனே 4 பேர் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் அப்பர் ஹவுஸ் இருக்குல்லையே, செனட்டு, அதில் என்ன செய்ய போகிறான்னு தெரியாது. என்ன பண்ணாலும் இப்போது ட்ரம்ப்புக்கு வந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் செதுக்குனதா பின்னடைவு. அப்படி அந்த மாதிரி பின்னடைவில் என்ன பண்ண தெரியாமல் கடைசியில் வந்து நோபல் பரிசாக ஒன்றாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எப்போ என்ன கொஞ்சம் நிம்மதி இருக்க விடுங்கடா தெரியாமல் இந்த எவனோ ஒருத்தர், அந்த நெத்தன்யாகுன்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு பேச்சை கேட்டு நான் அங்கே அடித்து போட்டு ரொம்ப இதாக கிடக்கேன். அப்புறம் நெத்தன்யாகு வந்து அங்கே பார்த்தா அடுத்து யார் அடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிலைமை வந்து 2 பேருக்கும் பின்னடைவு. அதுக்காக ஈரான் வந்து சூப்பராக வந்துருச்சா அப்படி இல்லை. ஈரான் நாளைக்கு பொழைச்சிக்கிறோம், கையில் பெட்ரோல் இருக்குது, ஹர்மோஸ் கையில் இருக்குது, என்னமா பண்ணிப்பாங்க. ஹர்மோஸ் ஒரு பெரிய தங்கச்சுரங்க, அது சும்மா கிடந்ததை வந்து தட்டி எழுப்பி விட்டு இருந்தால் கையில் வச்சுக்கப்பன்னு தூக்கி கொடுத்த மாதிரி ஹர்மோஸ் இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது கொஞ்சம் அப்படின்னு சொன்னா ஏமன் இருக்கான்ல, அவன் வந்து பாபல் மந்தியப்பை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இதுலேருந்து கொடு, நீ எப்படி சுயஸ் கால்வேல டோல் வாங்குறேல்ல, நான் வந்து பாபல் மந்தியப்பை டோல் வாங்குறேன் அப்படின்னு டோல் வாங்க ஆரம்பித்தா ஏமன் பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. ஏமன் வந்து பிச்சைக்காரனாக இருக்காங்க, இப்போது பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. ஓகே சார், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு அப்பப்போ தொகுத்து சொல்கிறீங்க நம்ம நேயர்களுக்காக. அதனாலேயே அரக்கோணம் ஜி ஜின்பிங் ரசிகர் மன்றம் சார்பாக நன்றி சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து செலன்ஸ்கி, ஜி ஜின்பிங் இவர் அவ்வளோ சொல்கிறதுனால அப்படி உள்ளூரில் ரசிகர்கள் உருவாவாங்கல்ல, அப்படி அவங்க எழுதுறாங்க. எங்கே திட்டி குமிக்கிறாங்க நம்ம மக்கள். ஆமாம் சார், விட்டுருங்க, மறந்துருப்பாங்க அப்படியே நம்ம அது. ஆனால் சுவாரஸ்யமாக கேட்டுட்டு அப்புறம் தான் திட்டுறாங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இப்போ கேட்டுறாங்க. கேட்டு முடிச்சுட்டு என்ன தான் சொன்ன முடிச்சுட்டு ஓகே தான் ஆனால் சரியில்லை அப்படின்னு திட்டுறாங்க. ஆய் அண்ணா பண்ணுறா அப்படின்னு கமெண்ட் அடி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நன்றி சார். நன்றி.